சொல்லப்படுது. என்னிடம் பொறுமையாக இருக்க உம்மால் முடியாது. ஏன்னா உமக்கு தெரியாத விஷயங்களில் உம்மால் எவ்வாறு பொறுமையாக இருக்க முடியும்? தெரியாத விஷயத்தில் மனுஷன் பொறுமையாக இருக்க மாட்டான். நம்ம சொல்கிறதுக்குள்ளே அவசரப்படுவான், டக்கு டக்குன்னு முந்திரி கொட்ட மாதிரி கொட்டுவான். அது சொல்கிறாரு. தெரியாத விஷயங்கள்லாம் அமைதியாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கலை. அது அமைதியாக உட்காந்து கேட்கணும், அது ஒரு கலை. அது சொல்கிறாரு, எப்படி உங்களால் இருக்க முடியும்? ஏன்னா நான் செய்ய போகிற வேலைகள் அப்படிப்பட்டதாக இருக்க போகுதுங்கிறத அவர் சொல்கிறார். 18ஆம் அத்தியாயத்தில் 67, 68 அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளனாக காண்பீர், உமது எந்த கட்டளைக்கும் மாறு செய்ய மாட்டேன் என்று மூசா கூறினார். அதற்கு அவர் கூறினார், நீர் என்னுடன் வருகிறீர் என்றால் நானே உம்மிடம் கூறும் வரை எதை பற்றியும் என்னிடம் நீர் கேட்கக்கூடாது. என் கூட நீங்கள் வந்தீங்கன்னா அமைதியாக இருக்கணும். விளக்கம் நானே சொல்லணும்னு முடிவு பண்ணி நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் அதை பற்றி வாயை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட அந்த அக்ரிமெண்ட் வந்துடுது. அதில் அவர் என்ன சொல்கிறார்? விளக்கம் நானாக சொல்கிற வரைக்கும் நீங்கள் எதுவுமே என்கிட்ட கேட்கக்கூடாதுங்கிறது தான் அக்ரிமெண்ட்டு. இதில் 3 சான்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கண்டிஷனில் போடல. ஏன்னா இவர் நம்புகிறார் மூசா அலைஹிஸ்ஸலாம், நாம் இந்த ஒப்பந்தத்தை கரெக்டாக நிறைவேற்றிடுவோம், பொறுமையானால இருந்துருவோம் அப்படின்னு அவர் நம்புகிறார். அப்போ அந்த பகுதியில் போய் நிற்கிறாங்க. ஒரு படகுக்காரங்க வராங்க. ஒரு படகு ஒன்று மரக்கலம் வருது. அதில் கிலர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இவர்களையும் ஏற்றிக்கிறாங்க. அப்போ கிலர் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அவங்க சொல்கிறாங்க, இவர் தெரியும். கிலர் அலைஹிஸ்ஸலாம் யாரு தெரியும்? அந்த கடலில் அந்த அந்த படகுல பிரயாணம் பண்ணி வந்தவங்களுக்கு ஆல்ரெடி நோன்டு பர்சன், அவர் அறிஞ்ச ஒருத்தர் தான் யார்? கிலர் அலைஹிஸ்ஸலாம். அவர் நல்லவருங்கிறதும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. பணமும் வேணான்னு சொல்லி தான் வாங்குறாங்க. நீங்கள் பணமே கொடுக்காதீங்க, நீங்கள் ஏறினா போதும் அப்படின்னு சொல்லி அவரை ஏற்றிக்கிறாங்க. அவர் கொஞ்சம் தூரம் பிரயாணம் பண்ணவுடனே அவர் என்ன பண்ணுறாரு? இந்த படகுலேருந்து ஒரு பலகையை உடைக்கிறார். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, கட்டணம் இல்லாமல் ஏற்றி கொண்ட இந்த மக்களின் மரக்கலத்தை ஓட்டையாக்கி விட்டீர்களே அப்படின்னு சொல்லி பதறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன், அதாவது ஃபஸ்ட்டு வாட்டி அந்த வாக்குறுதியை கொடுத்த வாக்குறுதியை மாறு செய்கிறார். அப்போ அதில் என்ன ஆகுது? கிலர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன்ல உங்களால் பொறுமையாக இருக்க முடியாதுன்ட்டு. அப்படிங்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, தவறு ஏற்பட்டுருச்சு, இனி நான் பொறுமையாக இருப்பேன், என்னை மீறி நடந்த ஒரு எரருக்காக என்னை குற பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து அந்த கப்பல் போய் இந்த கடற்கரையை போய் நெருங்குது. நெருங்கி அந்த இடத்துல போய் நிறங்கினோடனே ஒரு இளைஞன் ஒருத்தன் இருக்கிறான். அவனுடைய கழுத்தை பிடிச்சி இவர் என்ன பண்ணிடுறாரு? திருகி கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணோடனே அந்த இடத்துலையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, எந்த குற்றமும் செய்யாத ஒரு ஆத்மாவை நீங்கள் ஏன் இப்படி கொலை பண்ணுறீங்க? அது குழந்தை கிடையாது, அது இளைஞன், குலாமுன்னு தான் இருக்குது, அது சின்ன பையன்லாம் கிடையாது. அப்போ அதில் அதாவது அவன் அந்த குழந்தையுடைய குற்றம், அந்த பையன் அந்த இளைஞனுடைய